இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் என்றால் நம்முடைய சொத்து, நம்முடைய சம்பத்து, நமக்கு ஆண்டவர் தந்த செல்வம், இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். சாலமோன் ராஜா சொல்லும்போது விதமாக சொன்னார், எல்லாம் உம்மாலே வந்தது, உம்மிடத்தில் வாங்கினோம், அதை உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலம் கொடுத்து, கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய கிருபைகளை நமக்கு தருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பொக்கிஷம் பல நிலைமையிலே நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்படி நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், எப்படி சேர்த்து வைக்கக்கூடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எப்படி நாம் தான தர்மம் செய்யணும், எப்படி தான தர்மம் செய்யக்கூடாது, எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி உபவாசம் பண்ணக்கூடாது, இப்படி பல காரியங்களை சொல்லி எதை செய்தால் நன்றாக இருக்கும், எதை செய்தால் நன்றாக இருக்காது என்று இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். எங்கே நாம் அஸ்திபாரத்தை போடணும், மணலில் அஸ்திபாரத்தை போட்டால் அதனால் வரக்கூடிய விளைவு, கண்மலையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டால் அதனால் வரக்கூடிய விளைவு. ஆகவே இப்படி பல காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய மேன்மைகளை பூலோகத்தில் உள்ள மக்களும் கண்டுகொள்ளும்படி எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அநேக காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆகவே இது வேதாகமத்தின் முன்மொழிகள் என்று வாசித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசித்து பார்க்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கிறது. இன்றைக்கி எல்லாருக்கும் இருதயம் எங்கே இருக்கும்? பொதுவாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறவர்கள், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறது. பொக்கிஷத்தை வைப்பதற்கென்றே ஒரு பொக்கிஷ சாலை, அதற்கென்று முக்கியமான நம்ம ஊர்களில் பத்திரம் வச்சுருப்போம். பத்திரத்துக்கு பேர் இருக்குன்னா பத்திரமாக வைக்கிறது தான் பத்திரம்னு சொல்லுவாங்க. எப்படியோ சில காரியங்களை நாம் எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது. பூமியில் உங்கள்கிட்ட பொக்கிஷங்களை நீங்கள் வைக்காதீங்க. பூமியில் நீங்கள் வச்சிங்கன்னா அது பூச்சியும் துருவும் கெடுத்து போடும். அதோடு மட்டுமல்ல, திருடர்களும் திருடி கொண்டு போய் விடுவார்கள். அதை விட ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. உலகத்தில் வாழ்கிற காலம் 70 வருஷம், 80 வருஷம், அதுக்கு மேலே இருந்தாலும் மேன்மையான வருத்தம் சஞ்சலமே. ஆனால் அவரோடு வாழ போகிறோமே, அவரோடு இருக்க போகிறோமே, அவரோடு 1000 ஆண்டு ஆளுகை செய்ய போகிறோமே, அங்கே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்கே தான் நமக்கு நிலையான நகரம். இந்த உலகம் நமக்கு நிலையான நகரம் அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், இந்த பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காமல் நித்தியத்தில் சேர்த்து வைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் எப்படி சேர்த்து வைக்கிறது? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்யலாம், எனக்கே செய்யுங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. நாம் நீதியின் பலிகளை செலுத்தி உதவும் கரங்களாயிருந்து ஆண்டவருடைய நாமத்தில் நமக்கு தந்த தானத்தை, நமக்கு தந்த தாளந்தை, நமக்கு தந்த தருணங்களை பயன்படுத்தி பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். அங்கே சேர்த்து வைக்கும் பொழுது அங்கே திருடன் வரமாட்டான், பூச்சியின் துருவும் அதை சேதப்படுத்தாது. அங்கே சேர்த்து வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நாளில் அவர் நமக்கு கொடுக்க பரிசு என்னவென்றால், ஒரு தெய்வ மனுஷன் சொல்கிறாரு, நாம் நித்தியத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் என்றால், அங்கே ஒரு ரெஃபர்மேஷன், ஒரு ரீஃபர்மேஷன், ஒரு ரீயூனியன். அதோடு கூட மட்டுமல்ல, நாம் செய்த எல்லா பிரயாசங்களுக்கும் நல்ல ரிவார்டு ஆண்டவர் தருவார். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறேன் சொன்னார். நித்தியத்துக்கென்று வாழ்வோம், நித்தியக்கென்று நம்முடைய சேமிப்பை அங்கு சேர்த்து வைப்போம், நல்ல பலனை காண்போம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக உழைப்போம், கர்த்தருக்காக கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.